Tamil Nadu's Chief Minister M.K. Stalin has passed a resolution in the State Assembly. More state autonomy. Fight for state autonomy. State autonomy in the Assembly. State autonomy. State autonomy resolution in The divide between the center and Tamil Nadu state is widening. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. மாநில சுயாட்சி, மாநில அரசினுடைய அதிகாரம், இதெல்லாம் குறித்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள், இதையெல்லாம் ரிவ்யூ பண்ணி மாநில அரசினுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு, அதுக்காக பரிந்துரைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குழு, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு. கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் பார்த்தோம்னா மாநில அதிகாரம் தொடர்பான 3 மிக முக்கியமான விஷயங்களை தமிழ்நாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தோம்னா இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேரில் தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் குறைக்கப்படுறது குறித்து தென் மாநிலங்களினுடைய அரசுகள் மட்டும் இல்லாமல் பஞ்சாப், ஒரிசா, ஜார்க்கண்ட் மாதிரியான அரசுகளையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சது மிக முக்கியமான முதல் நகர்வு. இரண்டாவதா பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரினுடைய அதிகாரம், மாநில அரசால் அனுப்பி வைக்கப்படுற ஒரு மசோதாவில் ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகார எல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பயனளிக்கிற வகையில் ஒரு முக்கியமான தீர்ப்பை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாங்குச்சு. இப்போ மூணாவதாக பார்த்தோம்னா மாநில அரசுகளினுடைய அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துறது, மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுறத தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு கமிட்டியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு. இந்த கமிட்டி ஏன் முக்கியமானதாக பார்க்கப்படுது? இதுக்கு முன்னாடி 1974 கொடுக்கப்பட்ட ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை, அது அந்த காலகட்டத்தில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மிக முக்கியமான ஒரு அறிக்கை. அந்த ராஜமன்னார் கமிட்டியினுடைய அந்த பரிந்துரைகள் அது என்ன சொல்லுது, இப்போ இந்த குழுவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். சுதந்திர இந்தியாவில் மாநிலங்களினுடைய அதிகாரம் என்ன, மாநிலங்களுக்கு ஒரு சுயாட்சி தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தின மிக முக்கியமான ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமான மாநிலமாக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி எந்த ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டாலும், இல்லை அரசியல் சாசனத்தில் எந்த திருத்தம் கொண்டு வந்தாலுமே மற்ற எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கிட்டாலும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவித்து தொடர் எதிர்ப்பை பதிவு செய்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மாநில அரசினுடைய அதிகாரம் என்ன, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட உறவு அது? அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட்டினுடைய சபார்டினேட்டாக இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குதா, அல்லது யூனியன் கவர்மெண்ட் ஒரு என்டிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு என்டிட்டி, ரெண்டும் தனித்தனி பவர் கொண்ட ஒன்று கீழ்ப்படியாத என்டிட்டிகளா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. இதுக்காகவே பார்த்தோம்னா 1969 பார்த்தோம்னா முதல் முறையாக நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் குறித்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்களை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டியை உருவாக்கி அதுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வச்சது தமிழ்நாடு. அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் கூட்டாட்சி சம்பந்தமான விவாதங்கள் இந்தியாவில் எங்கு நடந்தாலுமே ராஜமன்னார் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றின விவாதங்கள் இல்லாமல் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்தியாவின் கூட்டாட்சியை ஒரு முழுமைப்படுத்திய ஒரு அறிக்கையாக தான் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை அப்படிங்கிறது அமைஞ்சுது. ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டெஃபினேஷனையும் புட்டு வச்சது ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கைகள் மட்டும் அமல்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு மேலே உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிற தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு தர வேண்டிய 2152 கோடியை என்னால் தர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹிந்தி மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலன்னா நாங்கள் கல்விக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. நீட் தேர்வை நீங்கள் ஏற்றுக்கலனாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் நாங்கள் நினச்சதை தான் நடத்துவோம்னு சொல்லி நீட் தேர்வை தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியாது. ஸோ இந்த ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை எடுத்துக்கிட்டோம்னா பல விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் இங்கே செய்யப்படணும், கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் திருத்தப்படணும், எதெல்லாம் மாற்றப்படணும், எதெல்லாம் நீக்கப்படணும், எதெல்லாம்
மாநில அரசுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு பல விஷயங்களை ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு பிரிவின் கீழே கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா முதல்ல அவங்க சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் உருவாக்கப்படணும். அந்த கவுன்சிலில் மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் இருக்கணும், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், வேற எந்த யூனியன் மினிஸ்டரும் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கமிட்டிக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்றிய அரசு ஒரு மசோதா கொண்டு வருது, ஒரு சட்ட மசோதா கொண்டு வருது அப்படின்னா அது ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவாக இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பாதிக்கக்கூடிய மசோதாவாக இருந்தாலோ இது இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டு மாநில முதலமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டரும் உட்கார்ந்து பேசி அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகளின் அடிப்படையில் தான் அந்த மசோதாவையே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ராஜமன்னார் கமிட்டி. ஆனால் இன்றைக்கும் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கமிட்டிக்கு பின்னாடி ரொம்ப காலம் கழித்து உருவாக்குனாங்க. ஆனால் அது இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண ஃபார்மெட்டில் தான் இயங்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி விவசாய மசோதாவாக இருக்கலாம், இல்லை வக்ஃபு பில்லாக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம், இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமான அந்த பில்லாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி மாநிலங்கள்கிட்ட கேட்காமலே அவங்கக்கிட்ட பரிசீலிக்காமலேயே நாங்களே இதை பார்லிமெண்ட்டில் வச்சுருவோம் உள்ள, ஏன்னா எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, பார்லிமெண்ட்டில் நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே நடக்க முடியாதபடி ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான மிக முக்கியமாக மாநிலங்களை கலந்தாலோசித்து தான் நீங்கள் இந்த பில்லெல்லாம் நிறைவேற்றணும், மாநில முதலமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டர்களும் உட்காந்து கவுன்சிலில் பேசி தான் இதை முடிவெடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தது ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை. நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம்னா ஒன்றிய அரசினுடைய பட்டியல், யூனியன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டியலில் இருக்க விவகாரங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு சட்டம் நிறைவேற்றலாம். மாநில அரசுங்கிற பட்டியலில் பார்த்தோம்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சட்டம் நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியல் அப்படின்னு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பேரில் இன்னொரு லிஸ்ட் வைக்கப்பட்டிருக்கும். இது மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பொதுவான பட்டியல். இதில் ஒன்றிய அரசினுடைய முடிவு பிரதானமாக பார்க்கப்படுது. அப்போ இந்த விவகாரத்தில் ராஜமன்னார் கமிட்டி ஒரு முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்தது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல விவகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய 21 விவகாரங்களை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு 1974 பரிந்துரைச்சது ராஜமன்னார் கமிட்டி. அதில் குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள் சம்பந்தமான விஷயம், சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் இன்சூரன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், சேரிட்டி சம்பந்தமான விஷயங்கள், துறைமுகம் தொடர்பான விஷயங்கள், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தொடர்பான விஷயங்கள், ப்ரைஸ் கண்ட்ரோல் தொடர்பானது, எலக்ட்ரிசிட்டி, ஃபேக்ட்ரிஸு, நியூஸ் பேப்பர், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, இது எல்லாமே இன்னும் நிறைய சொல்லாமல் விட்டது இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிச்சு ராஜமன்னார் கமிட்டி. இந்த விவகாரத்திலலாம் சட்டமேற்ற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கணும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் நிதி தொடர்பான உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது எல்லா வகையான டேக்ஸ்லையுமே மாநிலங்களுக்கு கண்டிப்பாக பங்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த செஸ்ஸு, சர்சார்ஜுன்ற பேரில் ஒன்றிய அரசு போடுற வரிகள் இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் மாநில அரசுக்கு அவங்க பிரித்து கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஆல் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் செஸ் ஸ்பெஷல் ரெகுலேட்டரி ஆர் அதர்வைஸ் which are shareable at the option of the union should all be made compulsorily divisible between the union and the states. கம்பல்சரியாக நீங்கள் எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வரி தொடர்பான விஷயங்கள்லையும் மாநில அரசுக்கு பல அதிகாரங்களை உறுதி பண்ணுற வகையில் ரெக்கமெண்டேஷன்ஸை ராஜமன்னார் கமிட்டி கொடுத்தது. அதே மாதிரி முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆளுநரை நியமிக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, கவர்னர், அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ராஜமன்னார் கமிட்டி சொல்லிச்சு. அது என்ன அப்படின்னா கவர்னர் நியமிக்கப்படுற முறை இருக்குல்ல, அது எப்போவுமே மாநில அரசாங்கத்தோட மாநில அமைச்சரவையோட ஆலோசனையின் அடிப்படையில் அவங்களோட கலந்தாலோசித்து தான் ஒரு கவர்னர் நியமிக்கப்படணும் அப்படிங்கிற கட்டாயத்தை ராஜமன்னார் கமிட்டி முன் வச்சுது. அதே மாதிரி நீதித்துறை, அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை முன் வச்சாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஹைகோர்ட்டோட தீர்ப்புகளுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறது இருக்கு இல்லைங்களா, ஹைகோர்ட்டு தான் மாநில அரசினுடைய மிக முக்கியமான உச்சபட்ச அங்கம். இதன் முடிவுக்கு மேலே மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது சிவில், கிரிமினல் இந்த வழக்குகள்லாம் போக முடியாது.
ரொம்ப எதுக்கு போக முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் சம்மந்தமான வழக்காக அது இருந்தாலோ இல்லை ஒரு சென்ட்ரல் ஆக்ட் சம்மந்தமான ஏதோ ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக இருந்தாலோ இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமே தவிர மாநிலங்களினுடைய ஹைகோர்ட்டு தான் அந்த மாநிலத்தினுடைய சிவில் கிரிமினல் விவகாரங்களுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பு அப்படின்னு இந்த ராஜமன்னார் கமிட்டி முன் வச்சுது. அதே மாதிரி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா அந்த விவகாரம் இருக்குல்ல அதுவும் மாநில விவகாரத்தில் தான் இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு இந்த நீதிபதியை நீக்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையை அனுப்பி வைக்கிறது மாநிலத்தினுடைய விவகாரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு முன் வச்சாங்க. அதே மாதிரி மாநிலத்தினுடைய டெரிட்டரி அது சம்பந்தமான விவகாரங்களில் பார்த்தோம்னா ஒன்றிய அரசு எக்காரணத்தை கொண்டும் அதில் தலையிடக்கூடாது. குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தினுடைய அந்த எல்லை டெரிட்டரி சம்பந்தமான விவகாரங்களை மாற்றி அமைக்கிறது இருக்குல்ல, இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மாநிலத்தை இரண்டாக உடைக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்குது. இப்போ காஷ்மீர் எப்படி உடைக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு மாநிலத்தை உடைக்கலாம். ஏன்னா இங்கே கொங்கு நாடு நாங்கள் உருவாக்குவோம், தமிழ்நாடு 3 மாநிலங்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் பாஜகவை சேர்ந்தவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மாநிலத்தை உடைக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இதில் குறிப்பிட்டது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா the opinion of the people of the area concerned should be ascertained by holding a special poll. ஒரு வாக்கெடுப்பு மக்கள் மத்தியில் நடத்தி இந்த மாநிலம் பிரிக்கப்படணுமா இல்லையா, இந்த எல்லை குறித்தான விவகாரம் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தி தான் அது முடிவு செய்யப்படணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அதை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா there should be equal representation for each state. அதாவது எப்படின்னா ஒரு நாட்டில் இன்றைக்கி டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்கல்ல, மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுப்போம், மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு சீட்டை குறைச்சிருவோன்றாங்கல்ல, அது இல்லாமல் மாநிலங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் சரி எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும். அப்போ தான் இது உண்மையான கூட்டாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் வந்து முன் வச்சாங்க. அதே மாதிரி மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க குறிப்பாக முன் வச்சாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், அந்த ஆஃபீஸில் பார்த்தோம்னா அதனுடைய அலுவல் பூர்வ மொழியாக பார்த்தோம்னா அந்த மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக என்ன இருக்கோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தப்படணும் அப்படின்னாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நியமிக்கப்படுற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க குறிப்பாக பார்த்தோம்னா அந்த மாநிலத்தினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் தெளிவாக இருக்கிறவங்களாக இருக்கணும், அதை பேச தெரிந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டிஷனாக அதில் முன் வச்சாங்க. அடுத்தது பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப்பை கூப்பிட்டு வந்து நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு மாநிலங்களை மிரட்டக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அப்ரோச் இருக்குல்ல, உங்கள் போலீஸ்லாம் வேலைக்கு ஆகாது, நாங்கள் சிஆர்பிஎஃப் இறக்குறோம், ஆர்மியை இறக்குறோம்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் அப்போல்லாம் இங்கே வந்து மத்திய படைகள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ இது தொடர்பான விவகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஆர்பிஎஃப் should not be deployed in any state except at the request with the consent of the state. அதாவது மாநில அரசே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் ஒழிய நீங்கள் சிஆர்பிஎஃப்பை நீங்களாக முடிவு செஞ்சு எங்கேயும் எந்த மாநிலத்தையும் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் குறித்து every amendment of the constitution irrespective of the provision involved should need ratification by the legislature of 3/4 or at least 2/3 of states. நீங்கள் கான்ஸ்டியூஷனில் எந்த திருத்தம் கொண்டு வந்தாலுமே அது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் 4/3 மாநிலங்கள் அல்லது 3/2 மாநிலங்களினுடைய ஒப்புதல் தேவைப்படும் அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி கொண்டு வர்றது தொடர்பான பல பிரிவுகளை நீக்க சொல்லி ராஜமன்னார் கமிட்டி குறிப்பிட்டுச்சு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய விவகாரம் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா the state legislatures must be left free to enact laws in relation to
எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது மாநில அரசு தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் முழுக்க அதில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம், அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர்ற அதிகாரம்லாம் மாநிலத்தின் கீழே தான் இருக்கணும், மாநில பட்டியலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவினுடைய கூட்டாட்சி நிலையாக இருக்கணும், உண்மையான கூட்டாட்சியாக இந்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த பரிந்துரைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ராஜமன்னார் கமிட்டி இத்தனை பரிந்துரைகளை முக்கியமாக வச்சாங்க. ஆனால் அந்த பரிந்துரைகளை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒன்றிய அரசாலேயே சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 1983. அதனுடைய பரிந்துரைகள் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா முற்றிலும் இங்கே அமல்படுத்தப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு சிலதை மட்டும் அமல்படுத்திட்டு மீதி எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 பார்த்தோம்னா பூஞ்சி கமிஷன், நீதிபதி பூஞ்சி தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதுவும் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்மந்தமாக பல பரிந்துரைகளை கொடுத்தாங்க. அதையும் முழுதாக அமல்படுத்தினாங்களான்னு கேட்டால் இல்லை. அதுலேயும் சிலவற்றை அமல்படுத்திட்டு பெரும்பாலானதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக மாநிலங்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்பாட்டில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது. அதை ஆளுநர்களை வச்சு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் செய்கிறது, பாராளுமன்றத்தில் தங்களுடைய பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு சட்டங்களை புதுசாக வந்து மாநில அரசுகளுடைய அந்த முடிவுகளில் தலையிடுற மாதிரி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் ஒன்றிய அரசு மட்டுமே தன்னிச்சையாக சட்டங்களை கொண்டு வர்றது, மாநில அரசுகளுடைய வரி விதிக்கிற நடைமுறையை வந்து பறிக்கிறது, இப்படி பல விஷயங்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி வந்து கூட்டாட்சியை குலைக்கிற வேலை இங்கே நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட்டாட்சி சம்பந்தமான விவாதம் இந்தியாவில் பெரிதாக எழுப்பப்படாத ஒரு சூழலில் தமிழ்நாடு மட்டுமே ஒற்றை குரலாக அதை பெரிதும் ஒலித்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ ரொம்ப குறிப்பாக இப்போ மறுபடியும் இங்கே ராஜமன்னார் கமிட்டி மாதிரி ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கி மாநில சுயாட்சி தொடர்பான கோரிக்கையை இப்போது மீண்டும் எழுப்ப தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதாவது இங்கே வந்து நாங்கள் ஒற்றை இந்தியா, ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே கல்வி, எல்லாத்தையும் நாங்கள் ஒரேன்னு மாற்றுவோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் யூனிட்டியாக இருக்கக்கூடிய இந்தியாவை உடைச்சி நாங்கள் யூனிஃபார்மிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வேலையில் மீண்டும் மாநிலத்துக்கே உரிமை, மாநிலத்துக்கே அதிகாரம் அப்படிங்கிற குரலை எழுப்பி மறுபடியும் மாநில சுயாட்சி குறித்தான விவாதத்தை உருவாக்குற வகையில் ஒன்றிய மாநில அரசுகளுக்கான உறவுகள் குறித்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் மட்டும் இல்லை, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அசோக் வர்தன் செட்டி அவர் இருக்கார், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் நாகநாதன் அவரும் இதில் இருக்கிறார். இவங்க 3 பேரும் சேர்ந்து இதுக்கான அறிக்கையை வந்து தயார் செய்கிறதுக்கு 2 வருஷ காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இடைக்கால அறிக்கை பார்த்தோம்னா 2026 ஜனவரி மாதம் இடைக்கால அறிக்கையை இந்த குழு தாக்கல் பண்ணும் அப்படின்னும் 2 வருடங்களுக்குள்ள முழு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒற்றை இந்தியா, இந்து ராஷ்டிரம், ராமராஜ்யம் அப்படின்லாம் ஒரே குரலை இந்தியா முழுக்க ஒலிக்க செய்யணும், ஒரேன்னு மாற்றணும் அப்படின்னு இங்கே ஆளுற அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வேளையில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மாநிலத்துக்கே அதிகாரம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வச்சு இந்த குழுவை அமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க மாநிலங்களை தட்டி எழுப்பக்கூடிய, மாநிலங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகர்வாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ச்சியாக இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.